வணக்கம், வணக்கம். காலை வணக்கம் தமிழீஸ்வரன் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? பிள்ளைலாம் பொறந்துருச்சு. வாழ்த்துக்கள். நீங்க வாழ்க்கையில இன்னும் மேலும் மேலும் நல்லா இருக்கணும். ஆ தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டுன்னு அந்த ஸ்டாண்ட்ல வந்து நீங்க இன்னும் அப்படியே நிக்கணும். ஓகே? நியாயமா பேசணும். நீங்களும் வந்து கொஞ்ச நேரம் இப்படி உருட்டு, அப்படி உருட்டுல வந்து சிக்கி, இந்த ஒரு மஞ்சள் துணி கூட சுத்திக்கிட்டு இருக்குது. ஏட்டா ஏட்டான்னு. கோச்சிக்காதீங்க. அது வந்து அல்பா குயின் இல்ல, அல்ப கூதி. ஓகே? உங்க தங்கச்சியானா அது உங்களோட பிரச்சனை. சரியா? ஆ ஓகே பிரதர். இப்ப இது வந்து என்னோட பங்கோட அக்கௌண்ட்ல தான் நீங்க இந்த கேள்வி கேட்டுறீங்க. அந்த முட்டா முட்டைக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல என்னை ஏன் இழுத்து விடுறீங்கன்னு. இப்ப நாங்க ஏன் உங்கள இழுக்கிறோம்? ஏன் உங்கள கேள்வி கேட்கிறோம்? உங்களுக்கு புரியுதா? ஆ இது என்ன பண்ணுது? இந்த மஞ்சள் துணியே உங்கள ஏட்டா ஏட்டான்னு சொல்லி எல்லா விஷயத்திலயும் உங்கள இழுத்து விட்டு பின்னால வந்து என்ன நாத்தாள் பண்ணுது உங்களுக்கு தெரியுமா? இல்ல தெரியலையா? இல்ல தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருக்கீங்களா? நமக்கு தெரியாது. ஆனா நீங்க 2 பேரும் வந்து இந்த விஷயத்த ஏன் இழுக்கிறடாக்கா? ஓகே சைபர் புலிக்கு ஒரு ஃபைட் தூக்குனீங்க ஞாபகம் இருக்கா கொஞ்ச நேரங்க? இது ஞாபகம் இருக்கா பிரதர்? திவ்யன் ஐயன் ஒரு பிள்ளை ஜோக்கர் ஒருவன் இது வரைக்கும் ஜோக்கர் ஒருவன் ட்ரோல் பண்ணல. அவன் வந்து என்ன கேப்ஷன் போட்டிருந்தானா, நீங்கள் இந்த மாதிரி டிக்டாக்ஸ் எடுத்து இப்போ வந்து நான் இது ஏற்றுனேன் இந்த உலகமே உங்களுக்கு வாழ்த்து சொல்லி இந்த மாதிரி சொன்ன அவன் ட்ரோலில் பண்ணல. அப்போ அந்த பிள்ளை வந்து திருட்டுத்தனமாக அவங்க கூட இது பண்ணி ஃபேமிலி பிரச்சனை ஆகி இறந்துருச்சு. சரி விட்டுருங்க, ஜோக்கர் ஒருவன் தான் காரணம். அதுக்கு உங்க அந்த மஞ்சள் துணி அல்பகூதி என்ன அவுத்து போட்டு ஆடுனுச்சு சைபர் புலி அப்படி இப்படி. ஏன்னா காரணம் வந்து இதை சைபர் புலி பண்ணாங்க. இதையா சைபர் புலி பண்ணாங்க? இது வந்து உத்தமே இல்லை. ஏழ்ற டீம் கூட இருந்துச்சு, செஞ்சு விட்டுச்சு. அப்புறம் அந்த கருத்து கனசாமி கூட இருந்துச்சு, செஞ்சு விட்டுச்சு. கேப்ஷன் போட்டவங்க இல்லையா மனசாய் தொட்டு சொல்லுங்க. ஏட்டா 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 ஒரு அர்த்தத்தை இருக்கணும்னே. அப்புறம் அந்த ஜேபியில் கப்பல் அவங்க கூட இந்த யார் தன்ஷிகா சசி கூட இருந்துச்சு, அவங்களும் செஞ்சு விட்டுச்சு. ட்ரோல் பண்ணிச்சு இந்த மாசமான அந்த பிள்ளைய. ஆ அப்புறம் முஸ்தாபா கான் விடுச்சு. அது முஸ்தாபா கான் வீடியோ செஞ்சு துப்புனுச்சு, திருப்பி அவனை போய் நக்குனுச்சு. ஓகே இப்படிப்பட்ட உங்க தொங்கைச்சியை தான் வந்து திருப்பி வந்து எல்லாம் திருக்கி விட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த ஜோக்கர் ஒன்று கேஸ் வந்தோடனே அது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை இறந்துருச்சு உங்க வீட்டில் சாமி கும்பிட்டு இந்த ஃபேக் அடிக்கிறது காமெண்ட் போடுறீங்க. நீங்களாம் உத்தமியா கித்தமியா ஆச்சாவூர் தஞ்சாவூர்னு சொன்னிச்சு. இது எப்படின்னா ஓப்பனிங் எல்லா கேஸ்லையும் வேகமாக இருக்கும், ஃபினிஷிங் பயங்கரமாக இருக்கும். அது திலாமூல் கேஸ் கூட்டு கேஸ் ஆச்சா ஊச்சா வந்துச்சு. சைபர் பூலி அப்படி வாட்ச் டாக்கிங் டாக்கிங் பாக்கிங் இங்கே இங்கிலீஷில் பேசினுச்சு. அப்புறம் பார்த்தாக்க நான் வந்து ஒரு பப்ளிக் எவர்னஸ் தான் நீங்கள் சொந்தமாக செட்டில் பண்ணி சொல்லி விரிச்சு விட்டுச்சு காலை. ஓகே எல்லா விஷயத்துலையும் அப்படி தான். ஓகே சரி அதெல்லாம் விட்டுருங்க பிரதர். நான் ஏன் இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்குறேன்னா, இப்போ சைபர் புலினா என்ன? ஒருத்தவங்களை வந்து சைபர் புலி பண்ணால் அது தப்பு. அவன் நியாயம் கிடையாது சொல்லி 2 பேர் தானே போராடுனீங்க. அப்போனா இந்த பிள்ளை கடைசிக்கு அப்படி தானே இருந்திருக்கணும் அந்த அல்பக்கூதி. ஆனால் இப்போ அது என்ன பண்ணுது? கொஞ்ச நேரம் இருங்க, இப்போ உங்களோட புரிய வைக்கிறேன். ஏன்னா எல்லாமே பார்க்குறாங்க, எல்லாத்தையும் புரியணும்ல. அப்போ 1 by 1 தான் நான் போடணும். இது வந்து உங்களோட மஞ்சள் துணி, உங்கள் தொங்கச்சி மஞ்சள் துணி ஏட்டா ஏட்டா மஞ்சள் துணி. அது வந்து அதோட வாலில் சொந்தமாக போட்ட கேப்ஷன் என்ன போட்டுச்சு? To all jealous case, duel our brothers. Duel our brothers, family forever. We are brother and sister. அங்கே என்ன இதே தான் போட்டிருக்கு அது வால்ல. டூல் ஆல் பிரதர்ஸ்னே, டூல் ஆல் பிரதர்ஸ் வி ஆர் ஃபேமிலி. நாங்கள் எப்பவுமே கெட்டு டாப்னு போட்டிருக்கு. அதாவது யாரு? அல்பக்கூதி. மஞ்சள் துணி. உங்களோட தங்கச்சி தங்கச்சி நீங்கள் சொல்லிடுறீங்களா அது. அப்போ நீங்கள் 2 பேரும் சைபர் தூக்குறீங்க. இது டூலா பிரதர்ஸ் போட்டு வச்சுக்கா. சரி நம்ம டூலா பிரதர்ஸ் என்ன பண்ணுறாரு பாப்பா? இப்போ வந்து தைவேனா கேஸில் வந்து ஜோக்கர் ஒரு அந்த வீடியோ வந்து ஜோக்கர் எடுத்து போஸ்ட் பண்ணி அவன் ட்ரோல் கூட பண்ணல, ஒரு கேப்ஷன் தான் போட்டான். இனிமேல் எல்லாமே உங்களை வாழ்த்துவாங்களா? அதுக்கு இறந்து போனதுக்கு உங்க தொங்க சாழ்ந்துக்கிட்டு சைபர் புலி இப்படி அப்படி வந்தா பத்தாத்துக்கு அந்த அவன் புருஷன் கோக்கனன் போட்டு வந்து அந்த வீடியோவில் சொன்னா ஏட்டா ட்ரோலை க்ளோஸ் பண்ணுங்க அவ்வளோ எமோஷனல் ஆகிட்டாங்க. இப்படி சொன்ன பிள்ளை இங்கே டூலா பிரதர்ஸ் எவிடன்ஸ் போட்டிருக்கேன். இதெல்லாம் அதை போட்டிருக்குது வி ஆர் பிரதர்ஸ் வி ஆர் டாப் அப்படின்னு. இப்போ அந்த டூலார் பிரதர்ஸ் வந்து எப்படி பொம்பளை பிள்ளைங்கிட்ட பேசுவான் பார்ப்போமா? இந்த மாதிரி பேசினா ஒரு பொம்பளை பிள்ளைங்க இறக்கமா இறக்காதானே பார்ப்போமா? ஓகே கொஞ்ச நேரம் இருங்க, அதை நான் எவிடன்ஸோட போடுறேன். தல இது யாரு தல? இது ரோசி கூட தானே பிகே மேட்ச்ல எப்போதான். ரோசி கூடனே ரோசி. ஆமா ஆமா தல பாத்துருக்கேன். பிகே மேட்ச்ல வருது. பிகே மேட்ச்ல வருதா? ஆமாண்ணே. இந்த கீழே ஒருத்தர் வந்தாரு. இருங்க டிஏ மின்தா சாரி லெப்பாஸ்லா. ஆமாம் உங்கள் அம்மாவை கூட நான் ஓத்துட்டு அப்படி இதை இறக்கி விட்றேன். டே தேவடியா மௌன புண்டா மௌன கண்டவனுக்கு போந்த காவேரி புண்டா கங்குங்கிற கூதி மௌன. இப்போ நான் கேட்குறது ஒன்று சொல்லு. இங்கே என்ன கதை நடக்காம நீ கமெண்ட் பண்ணிட்ட ரைட்டா? ஓகே நான் சாரி கேட்க சொல்ல, நான் உன்னை சாரி கேட்க சொல்லு. நீ தேவடியா அம்மா தானே? நீ உங்கள் அம்மாவை படுக்க சுத்தடிச்சாருங்க தானே? எத்தனை பேர் சுத்தடிச்சாருங்க சொல்லு. செந்தோல் எத்தனை பேர் உங்கள் அம்மாவை கல்லுக்கடையில் வச்சு சுத்தடிச்சாருங்க சொல்லுடா. பொட்டா புண்டாமோன தேத்தூள் தேவடியாமோன வாடா நீல வந்து பார்க்கணும். வாடா உங்கள் அம்மா புண்டா வா மேலே. எப்படி ப்ரோ சைபர் புலிக்கு ஃபைல் தூக்குற 2 பேர். இப்போ உங்கள் மஞ்சள் துணி அல்பக்கூதி அவரோட டீமு வி ஆர் பிரதர்ஸ். நீ அவங்க தான் கெத்தான்.
அவர் பேசுறாரு பார்த்தீங்களா பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட. அப்போ இதுக்கு பேர் சைபர் புள்ளி இல்லையா ப்ரோ? இந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை இந்த கேள்வி கேட்குறானே, அந்த பிள்ளை போய் தூக்க மாட்டேங்குச்சுன்னா அப்போ இந்த நேரத்தில் உங்கள் தொங்கச்சி வந்து என்ன உருத்தம்? ஏன்னா இப்பயே வந்து ஏதாச்சும் கெத்தா வீடியோ போடும். அப்புறம் நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோமாக்கா உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை, இப்போதான் குஞ்சு கீழே வந்து இப்போ பீரியடு பேட்டு வச்சா விழுந்தோம், அப்புறம் எல்லாம் நல்லா வச்சுனாக்கா கூதி குயின்னும் உங்கள் தொங்கச்சி மஞ்சள் துணி. ஏட்டான்னு மஞ்சள் துணி பாருங்க. ஓகே, இப்போ இவன் இந்த டூலால் பிரதர் இப்படி பேசினால இந்த டூலால் பிரதர் இந்த மேடம் வந்து 7ஆம் மாதம் சொங்கராங்க கூப்பிடுறாங்க. 10வது வீட்டுக்கு பாபிக்கு சேருவாங்க. பார்க்குறீங்க அந்த எவிடன்ஸு சைபர் புலிக்கு ஃபைல் தூக்குன புண்டாமாவை. இவனுங்க வந்து இந்த ஃபேக் ஐடியை வந்து சொங்கராங்க வந்து ஹோட்டல் எடுக்கிறானா கூப்பிடுது தாய்லாந்துக்கு. எனக்கு அந்த எவிடன்ஸ் போடுறோம். அதுவும் பாருங்க, நமக்கு தெரியுமா தெரியாம இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் மக்களுக்கெல்லாம் தெரியணும்ல. நாங்கள் ஏன் உங்களை போட்டு அடிக்கிறோன்னே, நீங்கள் இப்போ தானே பிள்ளை பார்த்தீங்க, அப்புறம் உங்களை போட்டு அடிச்சு தப்பு தானே. பட் எதாவது புரியணும்ல கொஞ்ச நேரம் வந்து கேளுங்க. ஒரு வாரம் வாய முடியுதுன்னா உங்களுக்கு எல்லாம் பொறுக்க மாட்டேங்குது. அவன் ஐடியா என்ன சொல்லுங்க. ஆல் ஃபேக் ஐடியா கோசம் ஃபாலோவர்ஸ் ஆல். கேட்கல கிங் மேக்கரை கேட்டாங்க, கேச்சோக்கும் உனக்கும் மாட்டிக்கிச்சானாங்க, உனக்கும் லீசாக்கும் மாட்டிக்கிச்சா, யாருக்கும் மாட்டல. எனக்கு தொண்டை வலி, அதனால பேசாம எவனுக்கும் ரிப்ளை பண்ணல. நான் அப்புறம் ஏட்டா லைஃப்ல ஏறி பேசி கிங் மேக்கர்ட்ட தான் ஃபோன் அடிச்சு சொன்னேன். அதுக்கு 48 வயசு. அப்ப ஆண்டி தயவு செஞ்சு பாட்டின்னு கூப்பிட்றாதீங்க. ஏன்னா என் வயசு போய் குரான் கட்டுக்கிறாங்கத்தான். மெர்சினா மட்டும் அவங்க கூட என் ஒரு லைஃப்ல போய் சொன்னாங்க, தம்பின்னு கூப்பிட்டா என்ன புண்டன்னு கேட்டான் தம்பி அப்படின்னாங்க. மோகனா லைஃப்ல போயிட்டு சொல்றாங்க, தம்பின்னு கூப்பிட்டா அக்காவை புண்டன்னு கேட்டான், என்னால ஏத்துக்கவே முடியல. மோகனா லைஃப்ல போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னை பத்தி. ஆகாஷதா அடுத்த மாசம் சொங்கறான் யார் படம்? முடியாது சொல்லி எப்படின்னு நான் போறேன். அரேஞ்ச் பண்ணி நானும் வரேன். ஆகாஷ் பத்தி அடிச்சு தண்ணி இறங்கிருச்சா இல்லையா? என்னதுக்கு இறங்கி இருக்கணுமா? சத்தியமா இறங்கி இப்ப யோசிக்கிட்டு இருக்கேன். இப்ப யாரு இன்னொரு போத்த வாங்கி கொடுப்பாங்க? இங்க வா நான் பாபிக்கு செய்றேன். இங்க வா, வீட்டுக்கு வா. ஷாலினி எப்படின்னு சொல்லு அடுத்த மாசம். ஓகே தான், நான் கன்ஃபார்ம் போறேன். வரேன்னு சொல்லுங்க, நான் டீடைல்ஸ் அனுப்பி விடுறேன். நான் புக் பண்ணது நான் ரூம்ல புக் பண்ணிட்டேன். சரி வரேன் கன்ஃபார்மா. பாத்தியா ப்ரோ மஞ்சள் துணி அல்ப குதிய பாத்தியா இல்லையா ப்ரோ? நீ சொல்லு ப்ரோ. அப்புறம் உனக்கு கேள்வி எப்படின்னா கேட்க மாட்டேன்னா அதோ பாரு. இப்போ இது வந்து ஒரு 4 நாள் முன்னுக்கு 1 மந்த் டேக் பண்ணி ஒரு வீடியோ செஞ்சிச்சு டிக்டாக்ல. அந்த டிக்டாக் வந்து ஃபேஸ்புக்கில் 1 டேக் பண்ணி ஏற்றிருக்குது. அப்போ உத்தமி வேஷம் ஃபேஸ்புக்கில் டிக்டாக்ல நாரக்கூதி வேலை. இது நினச்சிட்டு இருக்கு. இது யாரும் பார்க்கல, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எடுக்கலன்னு நம்மள. இது வந்து ப்ரோ 8 வருஷமா தெரியும். இது எப்படி உருட்டி எப்படி ஆளை பல்ட்டி அடிச்சு எப்படி சரி இது வரைக்கும் சோஷியல் மீடியா கூட பெர்மனன்ட் ஒரு ரிலேஷன் யார் கூட இருக்குதா? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் யார் டீமும் எத்தி வளச்சிட்டானுங்க, கருத்துக்கு அந்த சமயம் எத்தி வளச்சிட்டானுங்க. அந்த கப்பல்ஸ் ஜேபி அதையும் எத்தி வச்சுட்டு முஸ்தாபாகனே எத்தி வச்சு கசிட்டு போய் நக்கிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஃபைனலாக நீங்கள் ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் எங்களுக்கு என்ன கடுப்புனா, நீங்கள் இதெல்லாம் பார்த்து நீங்கள் யாராச்சும் ஒரு ஆள் வந்து என்ன நம்ம நீங்கள் எப்படி ட்ரோல் பண்ணுவீங்க, எப்படி கேள்வி கேட்பீங்க. ஏன் ப்ரோ இந்த மஞ்சள் துணி கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? ஃபோன் அடிச்சு கேளுங்க ப்ரோ. நீ பண்ண வேலையை பற்றியான என்னை போட்டு கேள்வி கேட்குறேன். எனக்கு இப்போ தான் பிள்ளை பிறந்துச்சு. பொண்ணால இனிமேல் நீ எதுவும் டேக் பண்ணாது, என் ஃபங்க்ஷன் எதுக்கு வராதுன்னு. உன் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னமோ ஸ்பெஷலாக உடுப்பு தைச்சு ஆட்டிட்டு வந்துச்சு ப்ரோ. முன்னுக்கு பின்னால் சூத்தை காட்டிட்டு உண்மையாலுமே கல்யாணத்துக்கு உன் கல்யாணத்துக்கு வாழ்த்த வந்துச்சா இல்லை இது ஒரு சூத்தை விற்க வந்துச்சா கூட தரலாம் அந்த உடுப்பை போட்டுக்கிட்டு. நீ கேளு ப்ரோ, நீ சொல்லு ப்ரோ. இப்போ நான் எங்கள் டீம் வந்து உனக்கு ஒன்றை வச்சு கிழித்து போட்டு கேள்வி கேட்குது. நியாயம் இல்லையா? நீ சொல்லு. 2வது தருதுல அக்கௌண்ட்டில் பாரு, சைபர் புலிக்கு வந்து அந்த திவ்யநாயகி கேஸுக்கு ஆர்காஷில் போட்டு பொதி மாடு புண்ட மாதிரி இருக்கும் பாரு, அப்படி தவுக்குள்ள புண்ட மாதிரி ஒரு வீடியோ செஞ்சு அந்த கோகோனட் புண்ணா புருஷன் லேட்டா ஜனங்களை சத்து என்ன வச்சு அச்சாவா குச்சா பண்ணும் ஜனங்களை சத்து இந்த மஞ்சள் துணி அப்படி சொல்லிட்டு திவ்யநாய்க்கு போச்சு அப்படி என்னமோ அதை விட்டு என்ன ட்ரோல் பண்ணாங்க அப்படி பேசிடுச்சே. இப்படி பேசின பிள்ளை அன்னைக்கு டூலால் பிரதர்ஸ் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை அந்த கேள்வி கேட்கறவன வந்து ஏட்டா நீ தாய்லாந்துக்கு வா, வீட்டுக்கு வாபிக்கு சரி வீட்டுக்கு வானுது. அப்போ இது உத்தமியா? ஏன் ப்ரோ சொல்லி இது உத்தமியா? பாலாருக்கு அப்புறம் என்ன காட்டுது ப்ரோ. ஏன் ப்ரோ நிறைய ஒரு பிள்ளைய பார்த்துக்கல? சரி அப்படியே பிள்ளை பாக்கியல இல்லை கோகோனட் பூண்டுக்கு கஞ்சி தண்ணி வேகம் இல்லை இல்லை இது கோயில் வந்து கருப்பு பாய் பிரச்சனைனாக்கா IVF இருக்கு, IOI இருக்கு, அப்படி கூட பிள்ளைய பத்துக்கலாமே ப்ரோ. இதுதான் பாலா இருக்குதா? அதோடைய பிள்ளைய பத்துக்க மாட்டேது. ஏன்னா இது புண்டை வந்து எவனாச்சும் நக்க விடணும், எவனாச்சும் ஏறணும். அவன் புருஷன் தயானா வந்து கோகோனட் புண்டை வந்து புருஷனை மட்டும் தான் வேலை செய்யணும், பிள்ளைலாம் பெக்க முடியாது. அதுக்கு தானே ப்ரோ இது வச்சிருக்குது. இதெல்லாம் ஒரு பொழப்பா ப்ரோ? இது கூட நீங்கள் ஒன்று ஒட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தால் இதுக்கப்புறம் உங்களுக்கு இது ஏதாச்சும் ஃபங்க்ஷன் உங்களை பார்த்தேன் ப்ரோ, உங்களுக்கு மூஞ்சே இல்லை ப்ரோ. இதெல்லாம் வந்து சளியோட
பூயின்னு துப்பணும் ப்ரோ. சரியா? பார்த்துங்க ப்ரோ.